வணக்கம் ராதிகா. T20 உலகக்கோப்பை போட்டியில் நேற்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதின. இந்த போட்டியை காண சென்னை ரசிகர்கள் ஏராளமானோர் குவிந்திருந்த நிலையில் அவர்கள் மைதானத்திற்குள் விசில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டதாக வெளியான தகவல் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் IPL-இல் CSK அணியின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் கொண்டு போக தடையா என்பது சலசலப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் CSK அணியின் டேக் லைனே விசில் போடு என்பதுதான். இந்த சூழலில் நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கான போட்டியை காண சென்னை ரசிகர்கள் அதிகமான ரசிகர்கள் குவிந்த நிலையில் அவர்கள் விசில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டதாக வெளியான விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விசில் தடை விதிப்புக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தங்களுக்கும் விசில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விசில் கொண்டு செல்ல தங்களுக்கோ BCCIக்கோ அல்லது ICCக்கோ போட்டி எந்த ஒரு தொடர்பும் இல்லை என TNCA விளக்கம் அளித்துள்ளது. காவல்துறையினர் தனிப்பட்ட முறையில் அவர்கள் அசாதாரண சூழல் உருவாகாமல் இருக்க தடை விதித்திருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கும் சூழலில் நடிகர் விஜயின் தாவேகா கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அரசியல் பிரச்சாரத்தை ஏற்படுத்தும் வகையில் விசிலை கொண்டு சென்று அங்கு ஒரு பரபரப்பான அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கருதி காவல்துறையினரே தடை விதித்திருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது ராதிகா.